ஈஸி டு குக் வித் டேஸ்ட் அப்படின்னாலே வந்து மாடர்ன் குக்கரி. மாடர்ன் குக்கரியை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய டைமை வந்து நம்ம ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட தயாராக இருக்கோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்பவும் குயிக்காக செய்யக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறோம். ஏன்னா நான் அந்த கிழங்கை வந்து கொஞ்சம் அரை அவியல் அப்படின்னு சொன்னால் லைட்டாக அவிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அப்படி செஞ்சுருப்பேன். இது உங்களுக்கு விருப்பம் மாதிரி கொஞ்சமாகவும் போட்டு அப்படியே பொரிச்செடுக்கலாம். நான் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு இதை போட்டுட்டேன். இது வந்து நார்மலாக சின்னவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா கிழங்கு வந்து எல்லாருக்குமே விருப்பம் தானே சின்னவங்களுக்கு. அப்போ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சின்னவங்களுக்கு. இப்போ எங்களோட பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு இந்த பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு இந்த ஒரு கலர் வந்தோடனே நாங்கள் எடுத்துடுவோம். சர்வ் பண்ணிக்கணும். இதுலேயே நான் கொஞ்சம் கறி லீஃபை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டு இதிலே போட்டு எடுத்துக்கொள்வேன். இப்போ நாங்கள் இந்த ஆயிலையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா இதில் ஆயில் கணக்காக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஆயில் குறைவாகவே ஊற்றுனேன். நாங்கள் இதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் சின்னதாக ஒரு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தேவையில்லை இதுக்கு. கொஞ்சம் ஒரு கிரீன் சில்லியும் கறிவேப்பிலை அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள் ஆட் பண்ணிக்கொள்வோம்.
ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும், மஞ்சள் ரொம்ப போட தேவையில்லை. இந்த மாசி பவுடர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும், நல்ல மனம் ஒன்று இருக்கும். இப்போ சின்னவங்களுக்கு வந்து இது பிடிக்கும், ஏன்னா இதில் வந்து உரைப்பு இருக்காது, நல்லா சாப்பிடலாம் சின்னவங்களுக்கு வந்து. அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் வந்து. இப்போ இந்த இது போதும். இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இதை அப்படியே நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ரொம்ப வைக்க தேவையில்லை, இது காணும். நாங்கள் இதை டிஷ் அவுட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ எங்களுடைய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் ஒன்று. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம்லேயோ இல்லை நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாவது உங்களுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.